I personally believe that the youth of a country can change the country. நான் வந்துட்டு எல்லா படம் பண்ணும்போது எனர்ஜி லெவலில் கொஞ்சம் சப்சைட் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எப்படி போகுது, ட்ராவல் ஆகுது அப்படிலாம் பார்ப்பேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுதா சொல்லிட்டாங்க. There was no limitation. All heroes, all actors விட actually Ratnamala, this girl, I see her becoming a director. ஒரு சிட்டிசனும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட பவரை நம்ம எப்படி பயன்படுத்த முடியுன்றது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 1960s நடந்த ஒரு நிகழ்வை சுற்றி ஒரு புனைவு கதை தான். ஸோ அந்த கதை வந்து என்ன சொல்லணும்னா, இட்ஸ் அ நார்மல் இமோஷ்னல் ஸ்டோரி பிட்வீன் டூ பிரதர்ஸ், பிட்வீன் அ கேர்ள், அ பாய், ஒரு பாட்டி, குடும்பங்கள், அந்த ஊர், அந்த சூழ்நிலையில் அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னாலும் பண்ணாமல் இருக்கணுன்னாலும் அவங்க வந்து அதை தவிர்த்து இருக்க முடியாது. ஸோ அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் பாதிக்கிற ஒரு நிகழ்வு, அந்த டைமில் நடந்த ஒரு போராட்டம், அது எப்படி எஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த செழியனுக்கு சின்னத்துறை எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு 10 ரூபா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சின்னதுரை கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% சின்னதுரையாக இருந்தாலும் ஒரு 50% அதர்வாக இருப்பான். ஸோ தட் வே இட்ஸ் மச் ஈஸியர் அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் எனக்கு வந்துட்டு ரியல் லைஃப்பில் சிவா பிரதர் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாருன்னா, இல்லை செழியன் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாருன்னா, ஐ திங்க் லைஃப் வில் பி செட்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஜாலியாக இருக்கலாம். அண்ட் ஒரு க்ரக்ஸாக சொல்லணும்னா அதுதான் சின்னதுரை. ஒரு மோட்டிவ் இருக்குது, அதை நோக்கி அவன் வந்துட்டு பயணிக்கிறான். பட் அதுக்கு நிறைய தடங்கள் இருக்குது. அண்ட் அண்ணன் வந்துட்டு ரொம்ப பாசமாக இது பண்ணாத, இது இப்படி இந்த ட்ராக்ல போகக்கூடாது, அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. ஐ திங்க் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இரு பேரும் அடிச்சுக்கிற சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்தது. இப்போ ஒரு வில்லன் ஹீரோ ஃபைட்னா அதை நீங்கள் வந்து அழகாக கொரியோகிராஃப் பண்ணிடலாம். 2 ஹிட்டு, இவங்க 2 அடி, அவங்க 2 அடி, இங்கே ஒரு இதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கொரியோகிராஃப் இருக்கும், நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இது வந்து பவருக்கான சண்டை இல்லை, பாசத்துக்கான சண்டை. ரெண்டு பேருமே பாசம் தானே. அவருக்கும் நான் முக்கியம், எனக்கும் அவர் முக்கியம். அப்போ அந்த சண்டை போடும்போது அது எப்படி இருக்கணுன்றது தானே. அது எனக்கு ரியல் லைஃப்பில் அது இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் அது இது வரைக்கும். 2 பேரோட கான்வர்சேஷன் அது. நீ ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி அண்ணன் ஜென்ரலாக ஒரு வீட்டில் அது வந்து ஒரு சண்டைக்குள்ளே இருக்கும் அந்த கான்வர்சேஷன், அந்த சீக்வன்ஸே அப்படி இருக்கும். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இவரோட அந்த சீனை பண்ணும்பொழுது. அது இந்த கேரக்டர், என் கேரக்டரும் சூப்பராக இருக்குது, நான் பண்ணும்போது அவர் கேரக்டரும் சூப்பராக இருக்குது. அதுதான் அந்த பாண்ட், அதுதான் படத்தில் இருக்குது, அதுதான் மேம் கொண்டு வரணும்னு நினச்சிருந்தாங்க. அது ரைட்டிங்லேயே இருந்தது இன்னும் பியூட்டிஃபுல்லாக. சூப்பர். ஸோ எனக்கு தமிழ்நாடு, ஆக்சுவலி என்னோட ஆன்சிஸ்டர்ஸ் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. அது எனக்கு மம்மி டோல் மீ ரீசெண்டாக. ஆனால் ஊரில் ப்ராப்பர் அந்த குலதெய்வம் கரெக்ட். ஸோ தட் இஸ் ஆல் இன் தமிழ். ஸோ அப்போ தே சேட் இப்படி ஒரு ரூட்ஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ ஐவ் ஆல்வேஸ், என் மம்மிக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் ஆஸ் அ லாங்குவேஜ். ஸோ இவங்க வந்தபோது அது சூர்யா சார் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்போ ஷி வாஸ் லுக்கிங் டூ யங். இந்த நான் நினச்ச ஒரு இதில் சப்போஸிங் மேக்கப் எல்லாம் போட்டு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா எஸ், அந்த ஹீரோக்கும் பொருத்தமாக இருந்திருக்கலாம். பட் எனக்கு ஃபுல்லாக மேக்கப் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது யூ லுக் வெரி யங் when there is no makeup. ஸோ அதனால she didn't suit the role. Then when the project shifted, அப்போ my first choice was her. அந்த 60s பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் நீங்கள் எல்லாம் ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று பண்ணியிருப்பீங்க இல்லையா? நீங்கள் அந்த 60s இல்லை 70s இல்லை 80s அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருப்பாங்க. ஒன்று போஸ்ட் பண்ணோன்னா எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் நிற்பாங்க, இல்லை இந்த சைடில் இப்படி நிற்கிற மாதிரி எப்போவுமே ரிஜிடாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க. வேறு பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இடுப்பை மட்டும் கொஞ்சம் லைட்டாக இப்படி தூக்கிட்டு ஒரு கால் இப்படி வச்சுட்டு நிற்பாங்க. ஓகே. ஸோ தட் மேட் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நான் நெக்ஸ்ட் டைம் லுக்கு போய் செட் பண்ணும்போது அப்போ தான் அந்த கர்லி ஹேர் லுக் பண்ணாங்க. அப்போ பார்க்கும்போதே சுதா மேம் சொன்னாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த வாட்டி வாட் மேட் அ டிஃப்ரென்ஸ் வாஸ், அங்கே போய் போஸ்ட் பண்ணும்போது நான் அந்த இதை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி இடுப்பை தூக்கிட்டு ஒரு காலை இப்படி வச்சுட்டு, அண்ட் தோஸ் பிக்சர்ஸ் ஒர்க். இப்போ இந்த கதைக்களம் கேரக்டர்ஸ் இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம். இப்போ நான் 85ல் பிறந்தேன். நான் ஒரு 90லாம் வரும்போது சினிமா பார்க்குற வழக்கம் வந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம அதை போட்டுக்கிறோன்றது தான். நான் அப்போ சொன்னது தான், எனக்கு லுக்கு செட் ஆனால் தான் நான் கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடென்ட்டாகவே இருப்பேன்.
அதே மாதிரி தான் இந்த லுக் வந்ததுக்கப்புறம் அண்ட் இந்த ரீடிங் பண்ணும்பொழுது உதாரணத்துக்கு இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே அந்த டீட்டெயில் இருக்குது. தம்பிக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு அவன் டக்குன்னு ஃபோன் எடுத்து பேசினான் அப்படின்னு தான் இன்றைக்கி எழுதுவோம். ஒரு செல்ஃபோன் எடுத்தான் டக்குன்னு அடித்தான், இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு வேக வேகமாக போனான்றது இருக்குல்ல. இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். இது சூப்பர். என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னா எப்படி தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் போகணும் அந்த இடத்துக்குன்றது. இது இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே டீட்டெயிலிங் இருக்குது. இன்னொரு பக்கம் கேரக்டருக்கு ஒரு டீட்டெயில் இருக்குது, அவன் இப்படி இருப்பான் இப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு. அப்புறம் சிலர் அந்த டைமில் இருந்தவங்கள கேட்கும்பொழுது அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டது. ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவங்க 2 பேருமே சொன்னாங்கல்ல, அந்த காலத்துல வந்து இது இவங்க அவங்க மதுரையில் வந்து அது அவங்க இல்ல. இவங்க இல்லை, அங்கிட்ட ரொம்ப நாவலா இங்கிட்ட பேசுவாங்க. அவங்க இவங்கன்றதெல்லாம் இன்னும் லேட்டராக தான் வந்துச்சுன்றதை அவங்க சொன்னாங்க. அவங்கெல்லாம் அந்த காலத்தில் இது படித்தவங்க. ஸோ அதர்வாக்கு சின்னதுரை கிடைக்க என்ன காரணமாக இருந்திருக்கும், அதே மாதிரி சின்னதுரைக்கு அதர்வா கிடைக்க என்ன காரணமாக இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ திங்க் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் தான். நான் இந்த படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து ஆனஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் இமீடியட்டாக என் மைண்டில் வந்தது பிகாஸ் சுதா மேம் வந்துட்டு கூப்பிடுறாங்க, இது போயிட்டு வில் ஜஸ்ட் see how it works out அப்படின்னு சொல்லி தான் அந்த மைண்ட் செட்டில் நான் வந்தேன். பட் அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க. ஸோ அவங்க கிட்ட போகும்போது என்னென்னா நம்ம கேரக்டர் மட்டும் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஸ்கிரிப்டை கையில் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கிரிப்டை படிக்கும்போது நல்லா இருந்தது அந்த ஃப்ளோ ஆஃப் இவெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் எனக்கு உண்மையிலேயே இன்றைக்கி நான் படம் போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு, நான் சுதா மேம் கிட்ட அதான் சொன்னேன், தட் நான் இத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலும் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஐவ் பின் ஆன் ஸ்க்ரீன் இஸ் இந்த படம் தான். ஒரு 50% நான் சின்னதுரையை அப்ரோச் பண்ணாலும் 50% நான் எனக்குள்ளே வந்துட்டு என்னோட ட்ரேட்ஸ் என்ன இருக்கோ இல்லை என்னோட ஆட்டிடியூடு என்ன இருக்கோ அதை வந்துட்டு நான் ப்ளே பண்ணேன். விச் மீன்ஸ் நான் ரொம்ப ஈஸியாக இதை வந்துட்டு என்னால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த கேரக்டருக்கு இவங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு சில பீப்புள் ரியல் லைஃப்பில் அவங்க குவைட்டாக இன்டென்ஸாக வெரி இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கிற பீப்புள் வந்து நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட்டட் கேரக்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேக்காக ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, தட் இஸ் நாட் தேர் இன் ஹிம். ஸோ ஆக்டிங்கே இல்லை, ஈஸி. தட்ஸ் வை ஐ சூஸ் இட். ஸோ மேம் வந்து ஒய் செலியனுக்கு நீங்கள் அப்படின்றத மேம் சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் டஃப் கொஸ்டின். இல்லை ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு சரியா கன்வே ஆகலை அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தாரா, அதனால் அப்படி சிலபஸை மாற்றிட்டேன். மேபி இந்த கதைக்குள்ளே இருக்க இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, ஸோ ஃபேமிலியை ரொம்ப க்ளோஸாக பார்க்குற ஒருத்தன், ஆனால் அவனோட வாழ்க்கையில் பெருசாக ஒன்று அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறவன், அந்த கேரக்டர் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்தது. அண்ட் பேசிக்காக நான் பார்க்குறது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தராக இப்போ மக்கள் வந்து என்னை பார்க்குறாங்கன்றது இருக்கு இல்லையா, அந்த செழியனும் எல்லாருக்காகவும் ஒன்று செய்யணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான். இந்த மாதிரியான கனெக்ட் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் ரீசனாக இருக்கணும்னு. இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கும் படத்தில் ஒரு சில போர்ஷன்ஸில். இட்ஸ் அ வெரி வெரி சேலஞ்சிங் கேரக்டர். அப்படி இருக்கும்போது எப்படி என்டர்டெயின் பண்ணுவீங்க, எப்படி அவரை பிடிக்க வைக்கணும், அந்த மாதிரி சேலஞ்சஸ் அதை ஃபார் அ ரைட்டர் ஆல்சோ, பிகாஸ் அவர் தான் மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் படத்தில். அவருக்கும் அந்த டைம் பீரியடில் இட் ஷுடன்ட் லுக் டெட். ஸ்கிரிப்ட் படித்ததுக்கப்புறமா எனக்கு 2 சீன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த படத்தில் எழுதின 2 சீன், அது ஒரு ஹீரோயிசம்காக எழுதின சீன்ஸ் 2ன்னு வச்சுக்கோங்களேன். மேம் அந்த ஒரு சீன் இருக்குல்ல மேம், அதை தூக்கிடலாமே, அது வேண்டாமே. ஸோ அது வந்து வேறு ரீசனுக்காக நான் வச்சுருந்தேன் ஏர்லியராக. இந்த கேரக்டருக்கு வந்து இது கொடுக்கணும், ஒரு லிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஹீ செட் ரிமூவ் இட். அப்புறம் இன்னொரு சீன் இருந்துச்சு, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு சீன். சுத்தமாக பிடிக்காதுன்னா பிடிக்காது. இவர் வந்து அவ்வளோ 100 and something சீன்ஸில் ஹீ செட் திஸ் இஸ் இது வேண்டாம், இது மேம் அவன் கேரக்டருக்கு இது ஜஸ்டிஃபிகேஷன், நோ ப்ராப்ளம், அவன் கெட்டவனாக தெரிஞ்சாலும் நோ ப்ராப்ளம், பட் அது ரியலாக இருக்கட்டுமே அப்படின்னு. ஓகே, ஸோ ஐ செட் ஓகே, ஐ ஃபவுண்ட் மை ஹீரோ அப்படின்னு. சூப்பர். அந்த சீன் பட்டுச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட ரோல் வந்து செம்ம ஒரு ரிபல், பட் சாமிங்காக இருக்கிற ஒரு ரிபல். அது ஃபஸ்ட் ஹாஃபில் எல்லாருக்கும் பயங்கரமாக ஹை வரணும்னா இந்த கேரக்டர் வந்து ஜஸ்ட் லவ் இதை பண்ணிகிட்டு இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த இன்டர்வல் பாயிண்டில் வந்து அந்த எலிவேஷனை மீட் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது எனக்கு படிக்கும்போது தோணுச்சு, ஒரு ஆடியன்ஸாக தான், இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியுன்றதுலாம் இல்லை. அது சொல்லும்போது உடனே நோட் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கும் இது 2 தான் பிடிக்காது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ 2 பேருமே ரொம்ப ஸ்வீட்டாக ஒருத்தருக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி அப்படிலாம் இல்லை, ஹி இஸ் பிரைட். நைஸ்டா, அது காம்ப்ளிமெண்ட்லாம் நான் சொல்ல. ஒரு ஆக்டராக யூ ஹேவ் டு பி பிரைட். அதர்வைஸ் இட்ஸ் வெரி ஐ காண்ட் ஒர்க் வித் ஆக்டர்ஸ் ஹூ ஆர் நாட் பிரைட். என் படத்தில் இருக்கிற லைக் காளி வெங்கட் எடுத்துக்கோங்க, ஹூஸ் மை ஃபேவரட் ஆக்டர். யாராக இருந்தாலும், ஈவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆர்டிஸ்ட், ஒரு டயலாக் பேசுகிற ஆர்டிஸ்ட் கூட 40-50 ஆடிஷன்ஸ் இருக்கும்.
நிறைய பேரை வச்சு நாங்கள் செலக்ட் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். நாடன் கேரக்டருக்கு ரவி சார் அப்ரோச் பண்ணது, அவர் ஓகே சொன்னது, அவர் என்ன சொன்னார்? நான் அவர் இல்லை இல்லாட்டி அவர்கிட்ட கேட்டிருப்பேன். அவர் என்ன சொன்னார்? ஆக்சுவலி ரவி வந்து எனக்கு இந்த மாதிரி காஸ்டிங் அகேன்ஸ்ட் கிரேன்ன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்காக நல்ல நடிகராக இருந்தார்னா அவர் பண்ணாத ஒரு கேரக்டர், அவர் வந்து ரொம்ப சார்மிங், ஸ்வீட், லவ்வபிள், கைண்ட் ஹீரோ லைக் தட் ஓன்லி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. லைக் மாதவன் வந்து இறுதி சுற்றுக்கு முன்னாடி பண்ணது. யா, ஸோ பிளேயிங் ஒன் ஆல்ஃபா மேல் கைண்ட் ஆஃப் அ திங். அது வந்து இட் வாஸ் ஐ தாட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அவர் ஐயோ அது அவர் வேற, அவர் அப்படி யாரு மேம்? ஜெயம் ரவி மோகன். Super. Yeah, he's very good, very good. And once அவர் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அகெயின் அவரே வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு, இந்த கேரக்டர் வந்து ஐ கேன் கோ திஸ் மச், இவ்வளோ பண்ணலாம், இவ்வளோ செய்யலாம், ஓகே மேம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு he started doing it. Never any questions. ரவி வந்து everybody hates him after watching the movie. புரியுது. Yeah. When I told Ravi, he's happy because people are hating you, na smile becomes bigger and bigger. Yeah, because he's like, okay, so I've done my job well. சூப்பர். எல்லா ஆக்டர்ஸ்க்குமே வந்து அவங்களோட மைல்ஸ்டோனான படங்கள் 25, 50, 75, 100ன்றது வந்து அது ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க, ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இது பிளான்டா அப்படின்ற விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 கேள்விக்கான பதில். நான் இந்த படம் பேசிகிட்டு இருந்த டைம்லேயே நமக்கு வேறு படங்களும் இருந்தது. ஸோ இது கரெக்டாக 25ஆக பண்ணால் நல்லா இருக்குன்றது. பட் இதை இனிஷியேட் பண்ணது வந்து ஆகாஷ் தான். ஓகே. எனக்கு வந்து எப்பவுமே இந்த 25, 50, 75லாம் சொல்லும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இல்லை. ஓகே. ஸோ நான் அது ஓகே நான் இல்லைண்ணா சரி அது 25th ஓகே தான், பட் அது லோகோ இல்லைன்னா முதல் நாள் அனௌன்ஸ்மெண்ட் நாள் அந்த லோகோலாம் போட வச்சார் அவர். ஓகே. பிறகு லோகோவில் முன்னாடி வேறு 25ன்னு ஒன்று இருந்தது. எனக்கு அந்த 25 மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்தது. காரணம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட், இப்படி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டோரி அண்ட் இது சொல்கிற கதை, அதுதான் இன்னும் அது ஸ்பெஷல் ஆகுது. அது 25ன்ற அந்த நம்பரை வந்து மேபி இவ்வளோ நாள் நம்ம ஒன்று கஷ்டப்பட்டு ஏதாவது நல்லதாக கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு இது கரெக்டாக கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் இப்போது நான் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிமாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரோன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேமோட ஒரு படத்தில் இப்போ இறுதி சுற்றுன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அதில் நான் வந்து லீடாக நடிக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபிலிமில் என்னை என்னவா பார்க்குறாங்களோ அதுதான் ஆடியன்ஸ் என் மேலே வச்சுருக்க இமேஜ். ஆனால் நான் சினிமாவில் வரும்பொழுது நான் காமெடின்ற இமேஜோடு தான் உள்ளே வரேன். ஸோ அதை தொட்டு மட்டுமே தான் படங்கள் பண்ண முடியும். ஆனால் அதை தொட்டு மட்டுமே படங்கள் பண்ணால் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஆட்ரிபியூட்ஸை சேர்த்துக்கிட்டே வரணும். கொஞ்சம் சீரியஸ் சீன்ஸ், ஒரு எமோஷ்னல் சீன்ஸ் பண்ணணும், கொஞ்சம் டான்ஸு, ஃபைட் இதெல்லாம் இருந்தால் தான். நான் ரொம்ப போராடினதே உங்கள் டிவி ஷோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது மாறுறதுக்கே எனக்கு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. வருத்தப்பட வாலிபர் சங்கம் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வருத்தப்பட வாலிபர் சங்கம் சூப்பர்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மறக்க வைக்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சு. அண்ட் ஒரு சைடு விமர்சனம் வரும்ல, இவனுக்கு ஒன்று தாங்க வருது, இவனுக்கு அதுக்கு மேலே எதுவுமே வரமாட்டேங்குதுன்னு. அதை எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? இல்லை எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு ஆனால் யாருமே ஸ்கிரிப்ட் சொல்லன்றது. அப்போ அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறது மட்டும்தான். அதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னமும் தயார்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஸ்ரீலீலா அவர்களே, நீங்கள் வந்து மெடிசின் படிச்சுட்ருக்கீங்க. முடிஞ்சிருச்சு. ஓகே. ஆனால் ஷூட் பண்ணும்போது மேமும் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, எக்ஸாம்ஸ் ஒரு பக்கம், ஷூட் ஒரு பக்கம், பயங்கர ஹெக்டிக்காக அவங்களுடைய ஷெடியூல்ஸ் இருந்தது அப்படின்ட்டு. அதுவும் பராசக்தி மாதிரி ஒரு படம் பண்ணும்போது எப்படி பேலன்ஸ் பண்ணீங்கன்றது ரொம்ப ஆச்சரியம். எப்படி பண்ணீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் இயரில் இருந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் பேலன்சிங் ஃபில்ம்ஸ் அண்ட் பட் பராசக்தியில் எனக்கு இட் வாஸ் அ நியூ லாங்குவேஜ் அண்ட் டைலாக்ஸ். எனக்கு அட்வான்டேஜ் என்னன்னா ஐ ஃபீல் லைக் மேம் கேவ் அஸ் a script, so my dialogues would be like ready. அந்த மாதிரி தான் மை நோட்ஸ் would be ready என் மைண்டில். ஸோ அது நடந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாக நடந்துச்சு, பட் ஓகே பாஸ் ஆகிட்டு. ஸோ ஐம் ஹாப்பி. She is very dedicated. சூப்பர். வெரி சீரியஸாக தான் சொல்கிறேன். மார்னிங் எக்ஸாம், ஈவினிங் ஷூட் மாதிரி அது எனக்கு இது ஒரு இட் வாஸ் அ மைல் ஸ்டோன். ஐ ஃபீல் ஃபினிஷிங் மெடிசன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் என் ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெயின்லி. ஸோ ஐ won't be allowed to act also, to be frank. பராசக்தியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக்? சாப்பாட்டுக்கே வக்கல, நீ எல்லாம் நாட்டை திருத்த போறியடா நீ எல்லாம் நாட்டை திருத்த புரியடா தோற அப்படின்னு தனு. ஸோ அது எனக்குள்ளேயே பேசிக்கிறேன். அந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர். ஓகே. ஆனால் உங்களுக்கு? அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் சும்மா ஜென்ரிக்காக மட்டும் சொல்கிறேன், இன்டர்வல் பிளாக் ஒன்று. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் நாங்கள் 3 பேரும், நான், தர்வா ப்ரோ, ரவி சார்
3 பேருக்கு ஒரு சீக்வென்ஸ் இருக்குது. அந்த ஒரு 15 மினிட்ஸ் சீக்வென்ஸ் ஒன்று இருக்குது. அது அந்த 3 கேரக்டரும் அதில் அவங்களுக்கான எமோஷன்ஸ் இருக்குது. நான் சொல்ல இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்கோப் அது இல்லை, சொல்லவே இல்லை. அந்த 3 கேரக்டருக்கான எமோஷன்ஸும் அதுக்குள்ளே இருக்குது. ஓகே, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைலாக் என்ன பராசக்தியில்? சொல்லக்கூடாது. ஆனால் there's a poem actually. ஓகே, போம்னா போயம் ஓகே. போயம் நீங்க நாங்க ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கும். போயம் அது பேர் போமானே. இப்போ அத போம் மாத்திருக்காங்க. ஓகே, எப்பவுமே அது போம் தான். அப்படியே. ஆமா. That I found out the meaning and that is my most favorite in the film. Ana when Ratna speaks to Che, they say poya, or it's one track that they have. I find that very cute. படம் வந்து நம்ம ஸோ கனெக்டடாக ஆகிட்டோம் அப்படின்னா அந்த படத்துல இருந்து நம்ம போட்டிருந்த காஸ்டியூம்ஸோ இல்லை அக்சசரிஸ் ஏதாவது ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சில ஆர்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. அதோட ஞாபகார்த்தமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஏதாவது ஒரு பொருட்கள் இருக்கா? இந்த படத்துலேருந்து என்ன அவங்க கொடுக்கறதுக்கு ஓகே, இந்த காஸ்டியூம் இட் செல்ஃப் கிடைச்சாலும் ஓகே, இல்லை இந்த பேகு இல்லை பென்னு ஏதோ ஒன்று கேட்டிருக்கீங்க. ஓகே, வாங்க சொல்லியிருக்கேன். நைஸ். உங்களுக்கு அந்த ஷர்ட் இருக்கு இல்லையா, அந்த செக்கட் ஷர்ட், ஒயிட் ஷர்ட் ஷர்ட்டும் அந்த பேண்ட் அங்கே வச்சிருந்தாங்களே அந்த ஷர்ட் தானே வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி. பட் எனக்கு புது ஷர்ட் வேணாம், அது ஏற்கனவே யூஸ் பண்ண ஷர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி. உங்கள் ரத்னமாலாக்கு நீங்கள் நிறையா சொல்லுவீங்க போலயே. அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாம் கேட்டுருக்கேன். எனக்கு ஆக்சுவலி இந்த வாட்ச் அண்ட் இந்த ரிங் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஓ, இதெல்லாம் படத்துல வந்ததா? எஸ் ஓகே. இப்போ எது நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டீங்களா ஆல்ரெடி? பிளான் பண்றேன் சார். ஓகே. மேமோட இந்த ரைட்டிங்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இப்போ இந்த ஒரு ஒரு இந்த திணிப்பை பற்றி பேசுகிறோம், இந்த போராட்டத்தை பற்றி பேசுகிறோம், மொழி போரை பற்றி பேசுகிறோன்னும் போது நம்ம எங்கே வேணாலும் இன்னொரு மொழியை நம்ம தப்பாவோ திட்டியோ சொல்லலாம். ஆனால் இது என்ன ரொம்ப கிளியராக இருந்ததுன்னா படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு சீன்லேயே வந்துடுது. இது வந்து நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்காரங்களுக்கோ ஹிந்திக்கோ இல்லைன்றது இருக்குல்ல. இது வந்து அங்கே டைலாக் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த ஃபிலிம் இட் இஸ் தேர். இது ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எல்லோரும் ஃபீல் பண்ணது இது. ஏன்னா நம்ம இன்டென்ஷன் வந்து உங்கள் லாங்குவேஜ் வந்து சரியில்லை, எங்கள் லாங்குவேஜ் தான் சூப்பர்னு சொல்கிறது இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தாய்மொழி ஸ்பெஷல்ன்றது தான், அதுதான் அவங்களோட உயிர் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படம். இது த்ரூ அவுட் த ஸ்கிரிப்ட் இருந்தது. இதெல்லாம் சேரும்போது அதனால தான் நான் சொன்னேன், இது நான் இப்போ சொல்கிறது எனக்கு ஈஸியாக இருக்குது. இவ்வளவு நுவான்சஸையும் பார்த்து இவ்வளவு டீட்டெயிலையும் கிளியராக எழுதியிருந்ததுனால தான் மேம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யலாம்னு சொன்னது. மக்கள் ஏன் பராசக்தியை தியேட்டரில் பார்க்கணும், அவங்களுக்கு எப்படியான எக்ஸ்பீரியன்ஸை பராசக்தி கொடுக்கும் அப்படின்றத எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். ஐ திங்க் பராசக்தி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். வெரி ரேர்லி இந்த மாதிரி ஒரு படம் வந்துட்டு அமையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் வெரி லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தியேட்டர்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது இட் வில் பி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் தே வில் நாட் ஃபர்கெட் ஃபார் அ வெரி லாங் டைம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பராசக்தி என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும் வித் எல்லா எமோஷன்ஸோடையும். அதாவது அண்ணன் தம்பி பாசம், காதல், வீரம், புரட்சி, இது எல்லாமே இருக்கும். ஸோ என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், சேம் டைம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ், அதுவும் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க உயிரையும் கொடுத்து எவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்மலாம் இப்படி இருக்கிறதுக்கு. I think it's a revolutionary film and இப்போ content is very important. So எனக்கு sensible people will also really find lots of meaning in it and get inspired from it. And holistically, now personally I would want to take a family adukapra future kids also I would want them to watch a film like this. And educationally also ஒரு interesting story that happened once in real life also aspects இருந்து எனக்கு curiosity factor extra இருந்தது. And plus the family and the love track is very entertaining. It's a breather in the film. So we're a whole package of entertainment, love, songs, family, reason, revolution. நம்ம சொல்லுவோம் இல்லையா, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு. அந்த 2 வரிக்கான மீனிங் என்ன, ஏன் அப்படி சொல்கிறோன்றது தான் இந்த பராசக்தி. சூப்பர் டன் மேம். See, I think to me the backbone of a country is the youth. ஸோ அவங்களுக்கு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் சொல்லணும், அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும். நிறைய வீரர்களோட கதைகள் இருக்குது நம்ம மண்ணில், நம்ம மண்ணை சார்ந்த கதைகள் ப்ளஸ் வெரி பாசிட்டிவ் ஒன்ஸ்.
பராசக்தி நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ. புறநானூரோட முடிவு பொள்ளாச்சியில் தானா அதையும் பார்த்துடலாம்.